குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயச்ச ராகவே கேத்தவே நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 முதல் 1 மணி வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:05க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 6:14 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:32 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று மாலை 6:15 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இன்று காலை 7:27 வரை வணிசை, பின்பு மாலை 6:14 வரை பத்திரை, பின்பு பவம். அமர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:32 வரை அமிர்த யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:32 வரை ஆயில்யம், பின்பு மகம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஜோதிடம் கற்க சிறந்த நாள். ஆயுத பிரயோகம் செய்ய ஏற்ற நாள். புதிய ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொள்வதற்கு நல்ல நாள். தானியம் வாங்க உகந்த நாள். கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெறுகிறது. சந்திராஷ்டமம் உடைய ராசி அதிகாலை 4:32 வரை கடக ராசி, அதிலும் ஆயில்யம் நட்சத்திரம். பிறகு சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள் ஸ்ரீ மகா சங்கடஹர சதுர்த்தி மற்றும் வாஸ்து நாள். விரதாதி விசேஷங்களில் மகா சங்கடஹர சதுர்த்தியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைகளையும் விநாயக பெருமான் மிக எளிமையானவர். அவரை எப்படி நீங்கள் துதித்து வழிபட்டால் உங்களுடைய சர்வ கஷ்டங்களும் தீரும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக மகா சங்கடஹர சதுர்த்தி கிருஷ்ண பட்சத்திற்கு வரக்கூடியது. சங்கடஹர சதுர்த்தி சுக்லபக்ஷம் என்பது வளர்பிறையை குறிக்கும். அந்த வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியானதும் செல்வாக்கையும் செல்வத்தையும் சொல் வாக்கையும் தரக்கூடிய சதுர்த்தி. ஆனால் இந்த தினம் நீங்கள் வழிபடக்கூடிய சதுர்த்தியானது மகா சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய முக்கியமான விழாக்களில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியை மகா சங்கடஹர சதுர்த்தி என்கிறோம். ஒரு வருடத்தில் 12 சங்கடஹர சதுர்த்திகள் வரும். இவை அனைத்திலும் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட முடியாமல் போனாலும் ஸ்ரீ மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று மட்டும் விரதம் இருந்து விநாயக பெருமானை மனதார வழிபட்டால் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வழிபட்ட பலனை முழுமையாக பெற முடியும். நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் நடத்தி வைக்கக்கூடிய அற்புத விரதம் இதுவே. ஸ்ரீ மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை எப்படி வழிபட வேண்டும், எந்த முறையில் எந்த நேரத்தில் விரதம் இருந்து வழிபட வேண்டும், மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். அதன்படி நீங்கள் வழிபட்டால் நிச்சயம் பூரணமான சுகம் பெறுவீர்கள்.
மகா சங்கடஹர சதுர்த்தியினுடைய மகிமைகளில் மிக முக்கியமானதாக போற்றப்படுவது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவதற்குரிய திதி சதுர்த்தி. வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 சதுர்த்தி திதி வரும். இதில் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என வழிபடுகிறோம். இவைதான் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்று பெயர். விநாயக பெருமான் அவதரித்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்திக்கு முன்பு தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியை மகா சங்கடஹர சதுர்த்தி என்கிறோம். புதிதாக சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்க துவங்குபவர்கள் ஸ்ரீ மகா சங்கடஹர சதுர்த்தியில் உங்களின் விரதத்தை துவங்கலாம். அதோடு மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று ஒரு குறிப்பிட்ட முறையில் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் வீட்டில் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அது விலகி ஓடும். இந்த ஆண்டு ஸ்ரீ மகா சங்கடஹர சதுர்த்தியானது ஆகஸ்ட் 22ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் மாலை 6:14க்கு பிறகே சதுர்த்தி திதி துவங்குகிறது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகல் 3:48 வரை மட்டுமே சதுர்த்தி திதி அமைகிறது. இதனால் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டினையும் விநாயக பெருமானுடைய வழிபாட்டினையும் மேற்கொள்ளலாம். பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில் தான் மேற்கொள்ள வேண்டும். விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு சந்திர பகவானை தரிசனம் செய்த பிறகுதான் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது விதி. ஸ்ரீ சந்திர பகவானுடைய தோஷத்தை போக்கியவர் ஸ்ரீ விநாயக பெருமான். மகா சங்கடஹர சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து பூஜை அறையில் உள்ள விநாயக பெருமானை அலங்கரித்து அருகம்புல் சாற்றி விளக்கேற்றி விரதத்தை துவங்க வேண்டும். அன்று முழுவதுமாக உபவாசமாக இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை அனுஷ்டிக்கலாம். எளிமையான உணவுகளை குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு விரதமும் இருக்கலாம். இவை அவரவர்களுடைய உடல்நிலைக்கும் ஆரோக்கியத்திற்கு தகுந்தபடி மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. மாலையில் வீட்டிலோ அல்லது விநாயக பெருமானை கோவிலுக்கு சென்றோ விநாயக பெருமானை வழிபட்டு வரலாம். அவருக்கு மிக விருப்பமான சுண்டல், கொழுக்கட்டை, மோதகம், பிள்ளையார் உருண்டை போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபாடும் செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்லோகங்கள்: விநாயக பெருமானுடைய அஷ்டகம், விநாயக பெருமான் அஷ்டோத்திர சதநாமாவளி அல்லது விநாயக பெருமானுடைய சகசிர அர்ச்சனை, அதாவது 1008 அர்ச்சனைகளையும் நீங்கள் பாராயணம் செய்வது மிக மிக விசேஷம். அன்றைய நாளில் நீங்கள் விரதங்களை அனுஷ்டிக்கும் பொழுது 11 நாட்களில் உங்களின் வேண்டுதல் நிறைவேற துவங்குவதற்கான அறிகுறி தெரிய துவங்கும். மகா சங்கட சதுர்த்தி துவங்கி ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி என்றும் விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு சிதறுக்காய் உடைத்து வழிபடுங்கள். இந்த ஸ்லோகங்களை நீங்கள் உச்சரிக்கலாம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமபிரப நிர்விக்னம் குரு மே தேவ சகல காரியேஷு சர்வதாம். நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சனீஸ்வர பகவானுடைய தோஷம், ராகு கேது பகவானுடைய தோஷம், சனி பகவானால் ஏற்படும் சில பிரச்சனைகள், சர்வ தோஷத்தால் திருமணம் போன்றவற்றில் தடை உள்ளவர்கள் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் சிறந்த பலனை நீங்கள் அடைய முடியும். அதேபோல் சங்கடஹர சதுர்த்தி தோறும் விநாயக பெருமானுக்கு மாலை வாங்கி சாற்றி அந்த மாலையை வாங்கி வந்து வீட்டின் நிலைப்படியில் மாட்டி வைத்தால் வீடு வாங்க முடியாமல் தவிப்பவர்கள், வீட்டில் பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிப்பவர்கள், பலவிதமான தடை தோல்விகளை சந்திப்பவர்கள் ஆகியோருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். விநாயக பெருமானுக்கு அணிவிக்கப்படும் அருகம்புல்லை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபடுவதால் தீய சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும். இந்த நாள் வாஸ்து நாளாக அமைவதால் வாஸ்து நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளையும் சேர்த்து அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாஸ்து பகவான் கண் விழித்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம்தான் ஸ்ரீ வாஸ்து நேரம். காலை 7:23 முதல் 7:59 வரை மட்டுமே வாஸ்து நேரம். வாஸ்து நாளில் வாடகை வீட்டில் இருப்பவர்களும் சொந்த வீட்டில் இருப்பவர்களும் கூட வழிபாடு முறைகளை செய்யலாம். ஸ்ரீ வாஸ்து பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்துவிட்டு பூஜைகள் வழிபாடு முறைகள் உங்களுடைய வீட்டு நிலைப்படி என்று சொல்லக்கூடிய வாயிற்படியில் செய்வது மிக விசேஷம். மஞ்சள், குங்குமம், சந்தனமிட்டு தூப தீப ஆராதனைகள், நைவேத்தியமாக நீங்கள் கற்கண்டு பால் வைத்தும் நைவேத்தியம் செய்யலாம். இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் வழிபாடு முறைகளை மேற்கொண்டமையானால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகல விதமான எதிர்மறை எண்ணங்கள் அகலும்.
தெய்வீக கடாட்சம் பிறக்கும். தெய்வ தன்மை உடையவர்களாக இருப்பீர்கள். அனுகிரகம் கிடைக்கும். இன்றைய நாள் சுப முகூர்த்த தினம். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 9:40 முதல் 11:24 வரை மேஷ லக்னம், 11:25 முதல் 1:27 வரை ரிஷப லக்னம், 1:28 முதல் 3:38 வரை மிதுன லக்னம், 3:39 முதல் 5:46 வரை கடக லக்னம், 5:47 முதல் 7:52 வரை சிம்ம லக்னம், காலை 7:53 முதல் 9:52 வரையில் கன்னி லக்னம், காலை 9:53 முதல் 11:58 வரையில் துலாம் லக்னம், காலை 11:59 முதல் 2:09 வரையில் விருச்சக லக்னம், மதியம் 2:10 முதல் மாலை 4:17 வரை தனுசு லக்னம், 4:18 முதல் மாலை 6:11 வரை மகர லக்னம், 6:12 முதல் இரவு 7:54 வரை கும்ப லக்னம், 7:55 முதல் இரவு 9:35 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு ஸ்ரீ குரு பகவானுடைய திருவருளும் இறையருளும் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகளை தினம்தோறும் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் போது நம்முடைய பார்வையாளர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் உதவியவர்களுக்காகவும் உங்களுடைய குடும்பம் க்ஷேமத்தோடு லாபத்தோடு தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, மாணவர்களுக்கான கல்வி விருத்தி, உடல் நலம், மனநலம், ஆத்ம பலம், அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என உங்கள் அனைவரின் சார்பாக உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் சங்கல்பம் செய்து கொள்கிறோம் மற்றும் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சார அமைப்பின்படி குரு நாள், குருவாரம், வியாழக்கிழமை தினம் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும். பணம் சம்பந்தமாக இருந்த சங்கடங்கள் மறையும். சிறு சிறு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தியாகும்.
வேலையில் உத்தியோகத்தில் பொறுப்புகள் உயரும். அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள். வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டாகலாம். பெற்றோர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தாய் தந்தையர் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். குடும்பத்தினுடைய பலம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். பிறரால், உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இன்றைய நாள் ஏராளம் தாராளம். மறைவான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நண்பர்களுடைய வழியில் ஆதாயம் பெருக்கும். ஆராய்ச்சி தொடர்பான வேலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த நிலையில் உயர்வு நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. வியாழக்கிழமை தினம் சங்கடஹர சதுர்த்தியும் சேர்ந்து வருகிறது. இறைவனுக்கு நன்றி தெரிவியுங்கள் மேஷராசி அன்பர்களே. மாணவர்களுடைய கல்வி நிலை உயர்ந்து வரும். பேச்சின் மூலமாக சில நன்மைகளை பெறுவீர்கள். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சில வாக்குவாதங்கள் நீக்கம். ஒற்றுமை பலம் பெருக்கம். நன்மைகள் நிறையக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். தம்பதியர்களிடையே ஒற்றுமை இருக்கும். பேச்சாற்றல் அதிகரிக்கும். விரைவாக குடும்பத்தினுடைய வளர்ச்சி குறித்த சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம் பகை ராசிகள், கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். இன்றைய நாள் மிக முக்கியமான நாள், தவறுவிடாதீர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே. உங்களுடைய சகல விதமான சங்கடங்கள் நீங்க, பிரச்சனைகள் குறைய இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்ய வேண்டும். காரணம், உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி கேத்து பகவானாகவும் அவருக்கான தெய்வம் விநாயக பெருமானாக அமைவதால் இந்த விசேஷ வழிபாடு உங்களுக்கு பிரத்யேகமாக உதவும். மற்றவர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செய்யும் போது அதற்கான தனி பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பண ரீதியாக இருந்த சங்கடங்கள் மறையும். பொறுப்புகள் உயரும். சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகலாம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான அந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வம் என்று பார்க்கும்போது யமன் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும். யமதேவர் என்பவர் உங்களுடைய நட்சத்திரத்திற்குரிய தேவதை. காலபுருஷனை வழிபாடு செய்வது மிகுந்த நலம் பயக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். நண்பர்களால் ஆதரவு உண்டு. சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களே. நட்சத்திரத்தினுடைய அமைப்பு படி நீங்கள் அந்தந்த தேவதைக்குண்டான வழிபாடு முறைகளை அந்தந்த நாளில் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கூட காணாமல் போகும். மன நிம்மதி அடைவீர்கள். கிருத்திகா நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாகவே அமையும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் கை கொடுக்கும். வளர்ச்சிக்குண்டான நிலையில் உங்களுடைய பயணங்கள் அமையும். பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் குரு பகவானுக்கு உண்டான நாள். கோச்சார அமைப்பின்படி கால்நடை தொடர்பான வேலைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். மனதில் வருமானம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும்.
தொழிலை மேன்மையாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் கிட்டும். சமூக வேலைகளில் மாற்றமான சூழல் ஏற்படும். மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும். மாணவர்கள் புதிய துறை சார்ந்த விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இருப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிப்பீர்கள். வருமானம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு மற்றவர்களுடைய அவசியத்தையும் உணர்ந்து செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் மறைமுகமாக இருந்த சங்கடங்கள் மறையும். தேக ஆரோக்கிய பலப்படும். நிலையான வருமானத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சில பொறுப்புகள் ஏற்படும். மாற்றமான தருணங்கள் கூட உண்டாகலாம். அலுவலகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய செயல்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மையை ஏற்படுத்தும். விவேகமாகவும் இருங்கள். போட்டிகள் அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தற்பெருமையை மட்டும் வெளிப்படுத்தாதீர்கள். தன்னிலை மறவாமல் இருப்பது நல்லது. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். மறைவு ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் வியாழக்கிழமை தினத்தில் குருவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுங்கள். நவகிரகம் வடக்கு பார்த்தபடி அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்குங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதிய வீடு கட்டுவது, மனை வாங்குவது, வாகனம் வாங்க பார்ப்பது, ஆடை அணிகலன்கள், இந்த பொருளை வாங்குவதற்கான நேரத்தை நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையாக பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வன்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை என்று பார்க்கும் பொழுது அக்னி பகவான். அக்னீஸ்வரரை வழிபடுவது இன்னும் சிறப்பு. ஆர்வம் ஏற்படும். புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சேமிக்க வேண்டும் என்கிற சிறந்த எண்ணத்தோடு இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தேவதை ஸ்ரீ அம்பிகை. அம்மன் வழிபாடு இன்றைய நாள் நல்லது. தேடல்கள் அதிகரிக்கும். புது விஷயங்களை பற்றிய எண்ணம் மேலோங்கும். கல்வியில் சிறந்தவர்களாக விளங்குவதற்கான சூழ்நிலை அமையும். புதியதொரு துறை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும். இருந்தாலும் இன்றைய நாள் விவேகமாகத்தான் இருக்க வேண்டும். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அழுத்தம் உண்டாகும். அதாவது வேலை தொடர்பாக எண்ணத்தில் சில சிதறல்கள் இருக்கும். எதையும் கவனமாக செயல்படுத்துவது நல்லது. இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு செய்யுங்கள். குரு வழிபாடு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக
கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க, சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626366. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மகிழ்வு நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோள்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய குண நலன்களை புரிந்து கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே முடியும். நண்பர்களுடைய வழியில் ஆதரவு கிடைக்கும். இன்று சாதகமான பலன்களை அதிக அளவில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களிடம் அதிர்ஷ்டம் காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியும். நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இதுவரையில் நீங்கள் சந்தித்த சின்ன சின்ன தடை தாமதங்கள் நீங்க பெறுவீர்கள். வியாபாரத்தில் ஒரு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். தடைப்பட்ட சில வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணமானவர்கள் தம்பதிகளுக்கிடையே உங்கள் துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வது அவசியம். இதனால் உங்களுடைய துணை உங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள். மன நிம்மதி இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் சம்பந்தமாக இருந்த நிதி நெருக்கடிகள்லாம் நீங்கும். பண வரவு அதிகமாக காணப்படலாம். உங்களுடைய சேமிப்பு என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதால் குதூகலமாக இருப்பீர்கள். நினைத்த வேலைகளை சாதிக்கலாம் என்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். இறை சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். இந்த நாள் சந்திர பகவானை வேண்டி தான தர்மங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சந்திர பகவானுடைய தந்தையான புதன் பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்களாக. உங்களுடைய ராசிநாதனான அதிபதி புதன் பகவானே, அவருக்கான அதிபதி ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் வழிபாடு ஆக நீங்கள் சத்யநாராயணர் வழிபாடு செய்தால் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடை கற்கள் எல்லாவற்றையுமே தாண்டி நீங்கள் செல்ல முடியும். உத்தியோகத்தில் உழைப்பிற்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீண்ட நாட்பட்ட சில பிரச்சனைகள் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் தேக பலம் பெறுவீர்கள். நிதி நிலைமைகள் சீராக இருக்கும். படிப்பின் மூலமாக பிள்ளைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு நல்ல மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு பக்கம் செலவு இருந்து கொண்டே இருக்கும். விரயமும் நடக்கும். ஆக பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு ஒரு பக்கம் இருக்கிறது என்கிற மன வருத்தம் ஒரு சில நேரங்களில் எழலாம். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை உங்களுக்கு தரும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்வதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கும் பொழுது அல்லது செய்யும் பொழுது அந்த வேலையானது உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். நட்பு கிரகங்களே ஆக புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறார். சுக்கிர பகவானும் நட்பு கிரகங்களே ஆக மிதுன ராசி அன்பர்கள், இந்த ஓரையை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் ஒரு சிறப்பான ஓரை நேரத்தில் செய்து பழகுங்கள். நிச்சயம் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்க வேண்டும். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ராசிப்படி துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். நீங்கள் எதை செய்தாலும் அவர்களிடத்தில் நல்ல ஒரு அன்பையோ ஒரு பாராட்டுதல்களையோ இந்த ராசிக்காரர்களிடமிருந்து நீங்கள் பெற முடியாது. ஒரு மனமானது அவர்களோடு ஒரு இணைவு இருக்காது. ஏதோ ஒரு விதமான சங்கடத்திற்குள் உள்ளாவீர்கள். கவனமாக இருங்கள். பகை ராசிக்காரர்களிடத்தில் இருந்து நீங்கள் தவிர்ப்பது நலம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டும். பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் சாதகமாக்கும். தொழில் விருத்தி பெறும். அபிவிருத்தியோடு இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் கிட்டும். சமூகத்தில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். நல்ல உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல விநாயக பெருமானையும் முருக கடவுளையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ.
ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய பேரருள் உங்களுக்கு பெரும்பான்மையாகவே கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களினுடைய கோள்சார அமைப்பெல்லாம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுக்கு பலன்கள் இந்த தினம் அமையும். உங்களுடைய வாழ்க்கையும் முழுவதுமே அப்படித்தான் இருக்கும். ஆக அன்றாடம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை மனதில் பதித்து கொண்டு அதற்கேற்றபடி சரியாக திட்டமிட்டு நடந்தால் பிரச்சனைகளை நீங்கள் மிக எளிதாக கடந்து விடலாம். செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் நீங்கள் அவ்வப்போது செய்து வாருங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பரிகாரங்கள் வழங்கப்படும். வியாழக்கிழமை தினத்தில் உங்கள் வீட்டிற்கு வெளியே கோலம் போடக்கூடிய இடத்தில் நன்றாக மஞ்சள் கலந்து நீர், அதோடு சிறிது பச்சை கற்பூரம் கலந்து அந்த நீரை தெளித்து, பிறகு நீங்கள் மஞ்சளோடு பிறகு பச்சை கற்பூரம் சேர்த்து தண்ணீரோடு கலக்கி பிறகு அந்த மஞ்சளை எடுத்துக்கொண்டு கட்டமாக போட்டு பிறகு அதன் மேல் நீங்கள் மாக்கோலம், பச்சரிசி மாக்கோலம் போடுவது மிக விசேஷம். இப்படி செய்வதால் குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்படி தொடர்ந்து ஒரு 16 நாட்கள் செய்யலாம். ஒரு பிரார்த்தனைகளின் சங்கல்பத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த நாள் அதையும் கடந்து நீங்கள் ஒரு படி முன்னேறி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையலாம். தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்படுங்கள். வியாபார வேலைகளில் லாபம் கிடைக்கும். வாகனம் சம்பந்தமான சில சிந்தனைகள் அதிகரிக்கலாம். இன்று நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். கடகராசி அன்பர்களே, தடைகளை சமாளித்து நன்மை காண நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வேலையிடச் சூழலில் தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வேலைகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு தொழிலாக்கட்டும், வேலையாக்கட்டும், வியாபாரத்திலும் சரி சகல விதமான ஒரு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். திருமணமானவர்கள் உங்கள் இருவருக்கிடையே சில வாக்குவாதங்கள் எழலாம். மாணவர்களுக்கிடையே கல்வி சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கை தேவை. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். படிப்பதற்கென்று ஒரு தனி அறையை நீங்கள் ஒதுக்கி வைத்து அதில் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தும் அதே போல மாலை நேரத்திலும் சரிவர ஒழுக்க ஒரு நிலையில் இருந்து படித்தால் நிச்சயம் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உத்தியோக ரீதியாக பொறுப்புகள் அதிகரிக்கலாம். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். என்று பயணத்தின் போது பண இழப்புக்கான சாத்தியம் இருக்கிறது. எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு அமைதியான ஒரு நட்போடு சில பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்வது அவசியம். இன்று வெளியே செல்பவர்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். ஆதரவுகள் நிறைந்த நாள். இந்த நாள் ஒவ்வாமை மற்றும் இருமல் காரணமாக அலர்ஜி ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. ஆகவே உடல் நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான வேலைகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை ஏற்படுத்தும். வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் மறைக்கலாம். தன லாபம் பெறுவதற்கான சில சூழ்நிலைகள் இருக்கிறது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாவதற்கு உரிமையோடு செயல்பட வேண்டும். விட்டுக் கொடுத்து போவது அவசியம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். பொறுமை, நிதானம் என்பது மிக மிக தேவை. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக, ஆனந்தம் அற்புதம் நிகழ்ந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல விநாயக பெருமானையும் முருக கடவுளையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம்.
குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்லருள் உங்களுக்கு எப்பொழுதும் பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டே இருக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை நம்மளுடைய சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஆக கோல்சாரத்தினுடைய நிலைப்படி வைத்து பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் அமையும். புதிய நபர்களால் அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். உறவுகள் மூலமாக ஆதரவு உண்டாகும். வாழ்க்கையினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, புது நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமாக இருந்த சில சங்கடங்கள் நீங்கும். பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். புதியதொரு அறிமுகத்தின் மூலம் புது விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரலாம். உறவுகள் வழியில் ஆதரவு பிறக்கும். குடும்பம் சார்பான விஷயங்களில் நீங்கள் கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். நன்றாக சிந்தித்து செயல்படுவீர்கள். உங்களுடைய குடும்ப பாவகம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் காலபுருஷ தத்துவத்தின்படி பேசக்கூடிய விஷயங்களில் பொறுமை என்பது தேவை. கோப உணர்வுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். முயற்சிக்கு உண்டானபடி புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமான சில சூக்ஷ்மங்களை அறிவீர்கள். சில செயல்பாடுகள் மூலமாக உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அசதிகள் குறையக்கூடிய நாள். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் காணப்படலாம். வருங்கால துணையினிடத்தில் இருந்த சில சங்கடங்கள் மறையும். மீண்டும் வெளிப்படையாக இருப்பீர்கள். சிம்மராசி என்பர்களே, தொழில் ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாளாகவே அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சொத்து சார்ந்த விஷயங்கள் செவ்வாய் பகவானுடைய ஓரை அற்புதத்தை உண்டாக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சந்தோஷமாக இருப்பதற்கான சூழல் அமையும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் உண்டு. சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களை உச்சரித்தாலும் உங்களுக்கு சுபிக்ஷமான பலன்கள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல விநாயக பெருமானையும் முருக கடவுளையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களினுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்சர் ஆகவே கேத்தவே நமஹா. இந்த நாளுக்கான பலன்கள் பற்றி பார்க்கும் பொழுது கிரகங்கள் கோல்சார நிலையில் எங்கெங்கு பார்வையிடுகிறதோ, எங்கு அமர்ந்திருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்களை இருக்கும். கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது நெருக்கமானவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக செழிப்பான நாள். நீங்கள் கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக மேற்கொள்வீர்கள். வேலையிட சூழல் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். நல்ல பலன்கள் உண்டாகும்.
தொழிலில் நல்ல விருத்தி காண்பீர்கள். முழுமையான ஒரு லாபத்தை பெறக்கூடிய விதமாகவே உங்களுடைய தொழில் அமையும். வேலை வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை உத்தியோக ரீதியாக பெறுவீர்கள். திறமைகள் அதிகரிக்கும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்பாடுகளை மிக பெரிதாக இருக்கும். பலருமே உங்களுக்கு மனம் உவந்து பாராட்டுதல்களை தெரிவிப்பார்கள். படைப்பாற்றல் வெளிப்படலாம். திருமணமானவர்கள் உங்கள் துணையிடத்தில் ஒரு முழுமையான அன்பை பெறுவீர்கள். எந்த விதமான மன சஞ்சலங்களோ சலனமோ இருக்காது. வெளிப்படையாக வெளித்தன்மையுடனும் முழுமையான மனதோடு உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். மற்றவர்களினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார பணிகளில் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதோடு நல்ல மேன்மைகள் உண்டாக்கும். உத்தியோகத்தில் கடினமான வேலைகளையும் மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். பொதுவாக வெற்றி நிறைந்த நாள். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் புரிதல் உண்டாகும். உயர்நிலை கல்வி தொடர்பான விஷயங்கள் மற்றும் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு அனுகூலம் நிறைந்த பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று பண நிதி நிலைமைகள் ஸ்திரமாக இருக்கும். அதாவது எவ்வளவு பணம் செலவானாலும் ஏதோ கையில் ஒரு சில பணம் உங்களுக்கு தங்கிக் கொண்டே இருக்கும். அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவே இருக்கிறது. பங்குகளில் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் லாபம் பெறலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதில் காணப்படக்கூடிய நம்பிக்கை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் அற்புதமாகவே காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனையும் நல்ல யோகங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமான ஆவணங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், மங்களகரமான விஷயங்கள், பணம் சார்ந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் செய்து பாருங்கள். நிச்சயம் உகந்த ஒரு அற்புதங்கள் நிகழும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் நிறைவேறும். அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைவதற்கு சந்திர பகவானை வழிபடுங்கள். அதே போல இந்த நாள் உங்கள் வீட்டு குலதெய்வத்திற்கு மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் கோடான கோடி பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் மறக்காமல் பெண் தெய்வ வழிபாடு, அம்பிகை வழிபாடு அல்லது குல தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் அனைத்துமே உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று சௌபாகியத்தோடு வாழ்வீர்கள். இந்த நாள் உங்களுடைய கோல்சார அமைப்பு படி பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே,
உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் பெறுவதற்கு இந்த நாள் மிகுந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அவர்களுடைய ராசியின் அதிபதியையும் நட்சத்திரத்தின் அதிபதியையும் தொடர்ந்து வணங்கி வந்தால் எல்லா விதமான குறைபாடுகள் ஜோதிட ரீதியாக நீங்கும். உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய லக்ன அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் துணை இருப்பார்கள். எண்ணங்கள் உங்களுக்கு பல நிலைகளில் அலைமோதி கொண்டே இருக்கும். மன அலைச்சல்கள் இருக்கலாம். மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் மன அலைச்சல்கள் என்பது மனம் கட்டுப்பாடு என்பது இருக்காது. இங்கும் அங்குமாக திரிந்து கொண்டே இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இப்படி மன குழப்பத்துடனே இருப்பீர்கள். இந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு தான் மனோகாரகனான சந்திர பகவானை வழிபட வேண்டும் என்பது. கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படலாம். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். ஓரளவிற்கு கவலைகள் குறையக்கூடிய நாள். ஆக தொடர்ந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்குவதற்கு சந்திர பகவானை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். மாணவர்களுக்கும் இது பொருந்தக்கூடியதே. படிப்பு விஷயங்கள் சிறப்பாக இருப்பதற்கு சந்திர பகவானை ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் முழு நிலவு நாளில் வழிபாடு செய்வது சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிக மிக நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். சொத்து மற்றும் அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு மிக நல்லது. கல்வி சார்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். அனுகூலம் நிறைந்த நாள், யோகம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். நம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புது நபர்களால் அறிமுகம் உண்டாகும். நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல விநாயக பெருமானையும் முருக கடவுளையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். கோள்சார் அமைப்பு படி பார்க்கும் பொழுது குரு நாள். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஆக குருவினுடைய அருள் ஒருவருக்கு இருந்தால் எப்படிப்பட்ட நிலையையும் கடந்து விடலாம். சிரமங்கள் இருந்தாலும் அது பெரிதாக இருக்காது. ஆக குரு பகவானை நீங்கள் வணங்குங்கள். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி என்பவர் குரு பகவானே. ஆக இந்த நாள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கும். விருச்சிக ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு உகந்த தெய்வம் முருக கடவுளே. ஆக எப்பொழுதும் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி தொடர்ந்து வழிபடுங்கள். விரதமிருந்து ஆராதனைகள் செய்யுங்கள். மன தூய்மையோடு பவித்திரமாக எண்ணத்தில் தெளிவோடு செய்யும் பொழுது இறை பிரார்த்தனைகள் நிறைவேறும். இறைவனுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கும். கோள்சாரத்தினுடைய அமைப்பு படி உங்களுக்கான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு நிகழும். நட்பு வட்டாரங்கள் உயரும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் வெளிநாடுகளில் இருந்து வந்த பிள்ளைகள் மூலமாக ஒரு சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மேன்மையாக இருப்பதற்கான சூழல் அமையும். வெளிநாட்டு பயணங்களால் யோகம் உண்டாகும். அதே நேரத்தில் பயணங்களால் புதிய அனுபவங்களும் கிடைக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். ஒரு சிலர் புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் வரலாம். 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனத்தை வாங்கி பயன்படுத்துவீர்கள். மறைமுகமான தடைகளை நீக்கி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல விருத்திக்கு வருவீர்கள். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். சிந்தனையின் போக்கில் மாற்றம் வரலாம். மாணவர்களுக்கு படிப்பில் தெளிவாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். வங்கி பணியில் இருப்பவர்கள், சொந்த தொழில் சுய தொழில் புரிபவர்கள், இரும்பு சம்பந்தமான பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக ஒரு சில நேரம் இருக்க வேண்டியது அவசியம். குரு பகவான் தேவகுரு, சுக்கிர பகவான் அசுரகுரு. ஆக இந்த நாளில் நீங்கள் சமையல் பொருட்களில் கொண்டை கடலை அதாவது கருப்பு கடலை சேர்த்து நீங்கள்
சமைப்பது குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கும். அதே போல கொண்டைக்கடலை சேர்த்து உணவு சமைத்து தயாரித்து இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நவ கிரகங்களை வணங்கி இந்த நாளுக்கான வேலைகளில் ஈடுபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு ஏற்படும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நினைத்த காரியம் எப்படியாவது நடத்தி காட்டுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் உண்டாகும், மகிழ்வாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் வரலாம், நம்பிக்கையாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அனுகிரகமும் முருகப்பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களினுடைய நல் ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இன்றைய நாள் புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு நீங்கலாம். வேலையில் பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். வளர்ச்சி குறித்த உங்கள் முயற்சிகளில் முன்னேறி செல்லுங்கள். அதிக பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். பதறிய காரியம் சிதறும். ஆக பதற்றம் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை மிக சரியாக முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தொழில் ரீதியாக வேலையாட்களுடைய செயல்பாடுகளில் சில சிக்கல்கள் காணப்படும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடனான செயல்பாடுகளில் உங்களுக்கு இழுபறி இருக்கத்தான் செய்யும். நீண்ட தூர பயணம் போகக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அது சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். தாய் வழியில் அலைச்சல்கள் வந்து போக்கும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் நம்பிக்கையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். தம்பதிகள் உங்கள் துணையோடு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது இந்த நாள் நல்லது. வீண் பேச்சுக்களையோ வாக்குவாதங்களையோ மனஸ்தாபங்களையோ எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் துணைவரை மகிழ்விக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். விவசாய வேலைகளில் மேன்மை ஏற்படும். சாதனை நிறைந்த நாள். சில நேரம் நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். வருமானத்தினுடைய நிலையை பாதுகாக்க முறையாக திட்டமிட வேண்டும். வங்கியினுடைய சேமிப்பு கணக்கை உயர்த்துவதில் நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அமைதியாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்தினாலே போதும், எல்லாம் உங்களுக்கு வசமாகும். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். தீவிரம் காட்ட வேண்டாம். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில்
முன்னேறி செல்வதற்கான வழிவகை உண்டு. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும், செலவுகள் ஏற்பட்டு நீங்கும், சிந்தனைகள் மேம்படும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் வந்து போகும், ஒத்துழைப்பு ஏற்படும், ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதனை நிறைந்த நாள், விவசாய வேலைகளில் மேன்மை ஏற்படும், ஆதாயம் உண்டாகும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடும், மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும். மகர ராசி அன்பர்களே, புதிய பொருட்களின் சேர்க்கை ஏற்படும், புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், புதிய துறை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். மனநிலை சீரும் சிறப்புமாக காணப்படுவதால் இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களுடைய பணிக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் விஷயமாக எடுத்த காரியத்தை சிறப்பாக நடத்துவீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. தொட்ட காரியங்கள் துலங்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதியதொரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்லதொரு தரமான வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தம்பதிகள் உங்கள் துணைவரோடு நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். மனதில் பட்டதை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற நேரம். காதலர்கள் உங்களுடைய காதல் விவகாரத்தை வெளிப்படுத்தலாம். அதற்கு உங்களுடைய தரமான இந்த நல்ல நேரத்தை பகிர்ந்து கொள்ளலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய விதமாக அமையும். ஆன்மீக வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கோவில்கள், திருப்பணிகள் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் உண்டு. தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொதுவாக நலம் நிறைந்த நாள். மகர ராசி அன்பர்களே, தொட்ட காரியங்களை மிக துரிதமாக முடிப்பதற்கு ஆழமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிதி வளர்ச்சியை பொறுத்த வரையில் கணிசமாக அதிகப்படுத்துவீர்கள். உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் என்பது ஏதும் காணப்படாது. சிறந்த நல்ல ஆற்றலோடு இருக்கக்கூடிய நாள். இந்த நாள் நலம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். செயல்களில் மற்றவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். தொழில் முன்னேற்றத்தை படிப்படியாக உயர்த்தி கொண்டே செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள்
மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், எண்ணங்கள் கைகூடும், பொருட்சேர்க்கை உண்டாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய துறை சம்பந்தமான தேடல் மேம்படும், ஆர்வம் உண்டாகும், சாதகமாக இருப்பீர்கள். அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நலம் நிறைந்த நாள், சக ஊழியர்கள் ஆதரவு உண்டு, சாதகமாக இருப்பீர்கள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைக்க எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 9381162636. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் எல்லா செயல்களும் சிறப்பாக நடக்கவும் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். உங்களுடைய வேலைகளை சீராக்க மேற்கொள்ள நீங்கள் மிகவும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், தைரியத்தை அதிகப்படுத்துங்கள், தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டிய நாள். வெளியிடங்களில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். மனதளவில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். இணைய வர்த்தக தொடர்பான வேலைகளில் கவனமாக இருங்கள். தன வரவுகளில் இதுநாள் வரையில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். இன்று வேலைகள் அதிகமாகத்தான் இருக்கும். சக பணியாளர்களோடு கவனமாக உறவாட வேண்டும். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழக்க வேண்டியிருக்கும். தம்பதிகள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் தேவை. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். உங்கள் துணைவருடைய செயல்பாடுகளில் நம்பிக்கை வைத்து நடப்பது அவசியம். உங்கள் துணையிடத்தில் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். காதலர்கள் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதிர் வினைகளை களைவது நல்லது. எதையும் நேர்முகமாக சந்தித்து பேசுவது சிறப்பு. வியாபாரத்தில் இதுநாள் வரையில் இருந்த தன வரவுகள் காரணமாக இருந்த நெருக்கடிகள் குறையும். பண வரவிற்கு ஏற்ற நாள். தேவைகளை மிக அழகாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவரிடம் சென்று கண் பரிசோதனை மேற்கொள்வது சிறந்தது. சிந்தனைகள் மேம்படும் நாள். மாணவர்கள் கல்வி நிலையில் உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டிய நாள். படிப்பு மட்டுமல்லாது மற்ற கலைகளையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையின் நன்மை தரும்.
தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். நம்பிக்கை பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். வர்த்தக வேலைகளில் கவனமாக செயல்பட வேண்டும். நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை மேம்படும் நாள். வியாபார வேலைகளில் மேன்மையான சூழல் உண்டு. பணம் சம்பந்தமாக இருந்த நெருக்கடிகள் நீங்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது அனைத்து நடவடிக்கைகளிலும் வெளிப்படையாக இருங்கள். மனதில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் மீனராசி அன்பர்களே. உறவுகள் பற்றிய புரிதல் மேம்படும். எதிலும் விவேகமாக செயல்படுங்கள். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். எந்த ஒரு செயலையும் முன்கூட்டியே சரியாக திட்டமிட்டு முடிவெடுத்து செயல்படுத்துவது அவசியம். வேலையில் திருப்தி காணப்படாது. பணியில் தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் பொறுப்புகளை மிக கவனமாக மேற்கொள்வது நல்லது. வேலை விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். அலட்சியம் வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மிக கனிவாக முறையாக பொறுப்புகளை உணர்ந்து சீராக செய்தாலே நல்ல பெயர் கிட்டும். தம்பதிகளுக்கிடையே புரிந்துணர்வு ஏற்படும். உங்கள் துணைவரோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் பொழுதுபோக்கு காரணமாக மகிழ்ச்சியை நீங்கள் பராமரிக்க முயலுங்கள். காதலர்களுக்கு மனநிலையில் நல்லிணக்கம் இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆசையை பெறுவீர்கள். இன்று பண பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிய அளவிலாவது கடன் வாங்க நேரலாம். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் காரணமாக மாற்றமான சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும். ஆராய்ச்சி தொடர்பாக படிக்கக்கூடியவர்கள், தொழில்நுட்பம் சம்பந்தமாக கல்வியை படிக்கக்கூடியவர்களுக்கு அதிக ஆர்வம் என்பது தேவை. செய்யக்கூடிய வேலையின் மூலம் பாராட்டுகள் நிறைந்தே இருக்கும். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் புரிந்து கொண்டு செலவு செய்யுங்கள். பணத்தினுடைய வரவு குறைவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சமாளிப்பதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். ஆரோக்கியம் சுமாராகத்தான் இருக்கும். ஒவ்வாமையால் பாதிக்கப்படலாம். இருமல் பிரச்சனை ஏற்படலாம். கவனமாக இருங்கள். சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றாற்போல் கால தட்ப வெப்ப நிலையை கருதி உணவுகளை மிக சீராக எடுத்துக்கொள்வது அவசியம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
உறவுகள் மேம்படும். விவேகமாக செயல்பட வேண்டிய நாள். அலைச்சல்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். கல்வி வேலைகளில் கவனமாக இருங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாள். கருவிகளில் கவனம் வேண்டும். மாற்றமான சூழல் அமையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார் சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன.
46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கேஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938116266 மற்றும் 9043192132